பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபில் பிரபலமான திவ்யா கள்ளச்சி என்பவர் தனது 2.5 லட்சம் ரூபாய் பணத்தை திருடிவிட்டதாக அண்மையில் யூடியூபரான மக்கள் பார்வை சித்ரா செய்தியாளர் சந்திப்பில் குற்றம் சாட்டினார். திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது. அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கள்ளச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேர்ல அந்த மணி வந்து 2.5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது. என்னோட அக்கௌண்ட்ல இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் திவ்யா கள்ளச்சி சில குழந்தைகளை வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் தொல்லை தருவதாகவும் பாலியல் தொழில் செய்வதற்கு தனியாக குரூப் வைத்திருப்பதாகவும் இதில் திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதாக சித்ரா பரபரப்பை கிளப்பினார். அந்த இடத்துல இருந்து ஒரு 2-3 குழந்தைங்க வீட்டை விட்டு திப்புன்னு வெளியில ஓடி வந்தாங்க. ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது, எங்களை இந்த வீட்டுல அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை டார்ச்சர் அப்படி பண்றாங்க, எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, எங்களை ரீசெண்டா ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க. அது மட்டும் இல்லாம நான் கண்ணால பார்த்தது திருச்சி சாதனா, அவளும் திவ்யா கள்ளச்சியும் அந்த குழந்தைங்க அடிச்சு கையில காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு, அது என்னால இங்க விவரமா சொல்ல முடியல. அவங்க எல்லாருமே ஒரு ஆப்ல இருக்காங்க. அந்த ஆப் மூலியமா வந்து இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்கிரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சிருக்கு. ஆக மொத்தம் இது ஒரு மாஃபியா கேங். மேலும் யூடியூபில் உதயா சுமதி என்ற ஐடியில் 2.25 மில்லியன் ஃபாலோவர்களை பெற்றுள்ள பிரபல யூடியூபரான சுமதி என்பவரும் பாலியல் தொழிலில் ஈடுபடுவதாக யூடியூபர் சித்ரா அண்மையில் நேர்காணல் ஒன்றில் பேசிய வீடியோ வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியது. உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு, ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ, அது மட்டும் இல்லாம இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார். எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது. அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு 200 ஆடியோக்கு மேல அந்த லேடியோட போன்ல இருந்தது. இந்த நிலையில் மதுரை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்த சுமதி 5 வருடங்களுக்கு முன்பு கணவனை இழந்த நிலையில் தான் தனி ஆளாக குழந்தையை வளர்த்து வருவதாகவும் தன்னை பற்றிய அவதூறு பரப்பிய சித்ரா உரிய ஆதாரம் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்ரான்றவங்க வந்து சில பேரை பேசியிருந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க. ஆதாரம் இருக்குது அப்படி இப்படின்னாங்களா. ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து என்கிட்ட காட்டட்டும். நான் அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன். அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க வந்து என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன். ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் செத்து 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தோட நான் இந்த இதை ரன் பண்ணி வர்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க. நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும். அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும். இப்போ எங்க வந்திருக்கீங்க? என்ன? நாங்கள் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கோம். அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லணும். சொல்லலாட்டு அடுத்தடுத்து நான் மூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்.